Hello friends, இன்னைக்கு நம்ம மே மந்த் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் மே 7th எடிஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், an ultraviolet disinfection tower named UV Blaster has been developed in India by which state-owned organization? UV Blaster டெவலப் பண்ண இன்ஸ்டிடியூஷன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் DRDO. இது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், நியூ டெல்லியிலங்க. லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அண்டர் DRDO நியூ டெல்லியில் இருக்க ஸ்டேஷனில் தான் யூவி பிளாஸ்டர் வந்துட்டு டிடெக்ட் பண்ணாங்க. இது கம்மியான டைமில் அதிக மாஸ் ஏரியாவில் யூவி ரேஸை பாஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வந்துட்டு கெமிக்கல் இன்கம்பன் மூலிமா வந்துட்டு சானிடைஸ் பண்ண முடியாது. அதனால் யூவி டிஸ்இன்ஃபெக்டட் டவர் வந்துட்டு இதில் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. DRDO எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். DRDO கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி. லீடிங் ஜேர்னலிசம் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாயிண்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க், பாயிண்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோட இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் லான்ச்ட் இட்ஸ் சாட்பாட் ஆன் விச் சோஷியல் மீடியா ஹேண்டில்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இந்த IFCN கீழே அபவுட் 70 கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்க. அபவுட் 70+ கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் ஃபேக்ட் செக்கிங் ஹேக்கர்ஸுங்க. அதே மாதிரி டிக்டாக்ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. டிக்டாக்ல கேம்பெயின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்கர் ஃபார்வர்ட். மாத்கர் ஃபார்வர்ட். அடுத்த கேள்விக்கு போவோம். தார் யாசிம், முக்தர் கான், சன்னி ஆனந்த் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்துட்டு ரீசெண்டாக என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபிங்க. இது வந்து USA ஜேர்னலிசமோட ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுங்க. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 54th எடிஷன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே வந்துட்டு எந்தெந்த ஈவெண்ட்ஸில் எடுத்தாங்கன்னா கர்ஃப்யூ, காஷ்மீர் ஈவெண்ட்ஸ் மற்றும் பல ப்ரொட்டஸ்ட் இருந்த மக்களோட ஃபோட்டோகிராஃபி எடுத்ததன் காரணமாக அது அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்ததுனால இந்த அவார்டு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தார் யாசிம், முக்தர் கான் அண்ட் சன்னி ஆனந்த். அடுத்த கேள்விக்கு போவோம். The 2021 Commonwealth Games, which has been rescheduled to 2023, was previously planned to be held in which country? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கு கீழே டவுன்வர்ட்ஸில் அட்லாண்டிக் ஓஷன் ஒட்னாப்பில் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இருக்குங்க. இது வந்து ஒரு கரீபியன் கண்ட்ரி. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இருக்குது. அதே மாதிரி காமன்வெல்த் யூத் கேம்ஸ் இங்கே நடக்க போகுது. காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 பிரிமிங்ஹாமில் நடக்க போகுது. பிரிமிங்ஹாம் UKல இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு பிரிமிங்ஹாம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கேம்ஸ் நடக்க போகுதுங்க. வேர்ல்ட் கேம்ஸ் நடக்க போகுது. இந்த 2022 எடிஷன் காமன்வெல்த் கேம்ஸ் பிரிமிங்ஹாமில் நடக்க போகிறதுல 2 ஈவெண்ட் மட்டும் இந்தியாவில் நடக்க போகுதுங்க. இந்தியாவில் சண்டிகரில் நடக்க போகுது. என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங். ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங் மட்டும் சண்டிகரில் நடக்க போகுது. காமன்வெல்த் கேம்ஸ் ஆஃப் 2022. இந்த பிரிமிங்ஹாம் UKல இருக்கு. வாங்க அடுத்த கேள்வி போவோம். நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் has been awarded a commemorative World War II medal by which country? விளாடிமிர் புட்டின் வந்துட்டு ஒரு கமமரேட்டிவ் வேர்ல்டு வார் 2 மெடல் வந்துட்டு எந்த கண்ட்ரி லீடருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
கிம் ஜாங் உன். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்துட்டு கிம் ஜாங் உனுக்கு வந்துட்டு கமமரேட்டிவ் வேர்ல்டு வார் 2 மெடல் கொடுத்துருக்காரு. எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75th அனிவர்சரிங்க. 75th அனிவர்சரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓவர் நாசிஸை ஜெயிச்சதுக்காக. நாசிஸ் ஆஃப் ஜெர்மனி இவங்களை ஜெயிச்ச 75th எடிஷன் அப்போது இந்த கமமரேட்டிவ் மெடலை வந்துட்டு கிம் ஜாங் உனுக்கு வந்துட்டு மிஸ்டர் விளாடிமிர் புட்டின் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த கேள்வி, which country is set to launch a remote sensing satellite named Arctica M to monitor Arctic climate and environment? ஆர்டிக் ரீஜனுக்கு மேலே இருக்க கிளைமேட்டையும் அதோட என்விரான்மெண்ட்டையும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ரிமோட் சென்சிங் சேட்டலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகா எம். பை விச் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. நெக்ஸ்ட், அடுத்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஃபெலுடா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலுடானா என்னங்க? ஃபெலுடானா ஒன்றும் இல்லை, பேப்பர் பேஸ்டு ஸ்ட்ரிப் டெஸ்ட்டுங்க. பேப்பர் பேஸ்ட் ஸ்ட்ரிப் டெஸ்ட் ஃபார் COVID-19ங்க. பேப்பர் பேஸ்ட் ஸ்ட்ரிப் டெஸ்ட். யார் சேர்ந்து இந்த ஃபெலுடா டெஸ்ட்டை வந்துட்டு எவால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CSIR + டாடா சன்ஸ். இட் இஸ் ஆல்சோ a ரேபிட் டெஸ்ட் கிட்டுங்க, டெவலப்டு பை CSIR அண்ட் டாடா சன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திர சேது, ஆப்ரேஷன் சமுத்திர சேது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஸ்டாண்டர்ட் ஓவர்சீஸில் இருக்கிறவங்கள இங்கே COVID-19 சுச்சுவேஷனுக்கு மூலமாக இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு எடுக்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் சமுத்திர சேது பை இந்தியன் நேவி. அடுத்து சுரக்ஷித் தாதா தாதி நானா நானா. சுரக்ஷித் தாதா தாதி நானா நானா இது எதோட இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீத்தி ஆயோகோட இனிஷியேட்டிவ். வயசானவங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் எமாங் COVID-19 கிரைசிஸ். அடுத்து ஒன் அண்ட் ஒன்லி பூல் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும் நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா CCMB இன்ஸ்டியூட். ஒன் அண்ட் ஒன்லி பூல் டெஸ்டிங் இன்ஸ்டியூட். CCMBன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அதே மாதிரி May 7th என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா May 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா 159th பர்த் அனிவர்சரி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். 159th பர்த் அனிவர்சரி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து என்ன ஃபேக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிப்போம். May 1 வந்துட்டு லேபர் டே, May 2 வந்துட்டு டியூனா ஃபிஷ் டே. அதுவே வந்துட்டு 3rd May பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இதில் இந்தியாவோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 142nd. இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் பியாண்ட் பார்டர்ஸ். இவங்க தான் வந்துட்டு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 142nd. 5th May என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆஸ்மா டே. இந்த வேர்ல்டு ஆஸ்மா டேயோட இந்த இயர் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனஃப் ஆஸ்மா டெத். அதுவே 5th Mayல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே. 7th May என்னன்னு பார்த்தீங்கன்னா 159th பர்த் அனிவர்சரி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து சைனா தனக்குண்டான ஒரு பெர்மனண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க. பெர்மனண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்
என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 5B. சைனாவோட பெர்மனண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக ஸ்பேஸில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதில் யாரெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசா ஆஃப் யூஎஸ், ரஷ்யாவோட ராஸ்காம்ஸ், ஜப்பானோட ஜாக்ஸா, அப்புறம் யூரோப்போட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, லாஸ்ட்டாக கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது இல்லாமல் சைனாக்கு மட்டும் தனியாக பெர்மனன்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதா பிளான் போயிட்டுருக்கு. ஸோ இதோட நம்ம ரேப்பப் பண்ணிக்கலாம். அடுத்த எடிஷன் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.